அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர்களாகிய நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நுபுவத்தை நிரூபிப்பதற்காக இறைவனால் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டாலும் அந்த மிகச்சில அற்புதங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள். எல்லா மனிதர்களுக்கும் எந்த மாதிரியான சக்தி இருக்கிறதோ, ஆற்றல் இருக்கிறதோ, அந்த மாதிரியான ஆற்றல் உள்ளவர்களாகத்தான் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள். மற்றவர்களைப் போலத்தான் அவங்களுடைய அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே எல்லாரையும் போல தான் இருந்ததை தவிர அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றவர்களாக அவங்க இருக்கவில்லை. இந்த சான்றுகளைத்தான் நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். ஆனால் எதற்கு இதை பார்க்கிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அவர்களோடு கிட்ட கூட நெருங்க முடியாத பலரை மகான்கள் என்றும் பெரியார்கள் என்றும் நினைத்து கொண்டு அவர்கள் அல்லாஹ் செய்கிற காரியத்தை எல்லாம் செய்வார்கள் என்று மக்கள் தப்பாக நம்புகிறார்களே, அதை தவறு என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம சொல்லி காட்டுகிறோம். அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வர்றாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே இந்த அவங்களுடைய வழக்கம் என்னன்னு கேட்டால், தொழுது முடித்த உடனே வீட்டுக்கு வருவாங்க. சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குது என்று சொன்னால் சாப்பிடுவாங்க. சாப்பாடு எது இல்லை என்று சொன்னால், அப்போ நான் அன்றைக்கி நோன்பாக இருந்துக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. இப்படி நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் சுன்னத்தான நஃபிலான நோன்புகளுக்கு இது போதும். ரமலான் நோன்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் சஹருக்கு முன்னாடியே, சுபுக்கு முன்னாடியே நோன்புங்கிற முடிவு எடுத்துடணும். கடமையான ரமலான் நோன்பாக இருந்துச்சுன்னு சொன்னால், காலையில் எனக்கு சாப்பாடு கிடைக்கல அதனால நோன்பு வைக்கிறேன்னு ரமலானுக்கு செய்யக்கூடாது. ரமலான் அல்லாத சுன்னத்தான நஃபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால், சுபு தொழுத உடனே நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால், 8 மணி வரைக்கும் சாப்பிடல, அப்போ நீங்கள் நோன்புன்னு முடிவு எடுத்துக்கலாம். 9 வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலை, நம்ம இன்றைக்கி நோன்பாக இருந்துக்கிறோமே அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறோம். அது சாப்பிடாமல் இருக்கணும். சாப்பிடவோ குடிக்காவோ இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், அப்போ அன்றைய தினத்தை நோன்பாக நம்ம ஆக்கி கொள்ளலாம். அப்படிங்கிற சட்டத்தை இந்த ஹதீஸை தான் எடுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி மொழியிலிருந்து தான் எடுக்கிறோம். அப்போ வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கேட்குறாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் சாப்பிட இருக்குதா வழக்கம் போல் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த நுசைபாங்கிற நம்முடைய வேலைக்கார பெண்ணுக்காக வேண்டி ஒருத்தங்க கொடுத்து விட்ட ஒரு உணவுப் பொருள் தான் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து சதக்காவாக கொடுத்து விட்டது, அதை தவிர வேறு உணவு இல்லை என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சரி அதை கொண்டு வந்து வையின்னு சொல்லி அதை சாப்பிட்றாங்க. அப்போ இதில் வந்து ஒரு சந்தேகம் வரும்ல, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. என்ன சந்தேகம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்து சதக்கா பொருள் வந்து ஹராம். சதக்காவை நமக்கு தந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அவங்க குடும்பத்தார்களோ ஜக்காத்து பொருளை சாப்பிடக்கூடாது. சதக்காவை அதை கட்டாய கடமையாக கொடுக்குறதுக்கு பேர் ஜக்காத்து, நம்மளாக விரும்பி செய்கிறதுக்கு பேர் சதக்கா. கண்டிப்பாக அந்த 2.5% கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் ஜக்காத்தும்பாங்க. அதுக்கு மேற்கொண்டு நம்ம கொடுக்குற தர்மம் இருக்குல்ல, 10%, 5% கூட கொடுப்போம், அந்த கூடுதலாக கொடுக்குறதுக்கு பேர் சதக்கா. இந்த 2 விதமான தர்மங்களுமே எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்கள்ட்ட ஒரு நுசைபான்னு ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சதக்காவாக ஒரு உணவு வந்திருக்குது, அதுதான் இருக்கிறது. அந்த சதக்கா வந்ததை வந்து நமக்கு அந்த நம்ம வேலைக்கார பெண்ணு தந்துருக்குறாங்க, வேறு உணவு இல்லை அப்படின்ற உடனே அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்றாங்க வாங்கி. அப்போ சதக்காவை சாப்பிடக்கூடாதுல்ல, ரசூலுல்லாஹ் என்ன செய்யக்கூடாதுன்னா, சதக்கா உணவு தான் வந்திருக்குன்னு தெரியுது, அப்போனா சதக்காண்டா எனக்கு வேணான்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லாமல்
அதை சாப்பிட்றாங்க. சாப்பிடும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது இப்போ இடம் மாறிவிட்டது. அந்த பெண்ணுக்கு வந்து சதக்கா வந்தது, அந்த பெண்ணு நமக்கு தந்தது அன்பளிப்பாக தந்தாங்க. சதக்கான்னு சொன்னால் இறக்கப்பட்டு பச்சாதாபப்பட்டு கொடுக்கறதுக்கு பேர் சதக்கா. நம்மள்ட்ட வேலைக்காரங்க நமக்கு முதலாளி கொண்டு போய் கொடுக்குறது சதக்காவாக இருக்குமா? நம்மள்ட்ட வேலை செய்கிறவங்க வந்து முதலாளி மேலே இறக்கப்பட்டால் கொடுப்பாங்க, அன்புல கொடுப்பாங்க. அன்புல கொடுக்குறத ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிடுவாங்க. அன்பாக கொடுக்குறதை வாங்கி கொடுவார்கள். பரிதாபப்பட்டு கொடுக்குறதுக்கு பேர் தான் ஜக்காத் சதக்கா. இந்த பரிதாபப்பட்டு கொடுக்குற உணவை வாங்க மாட்டார்கள். முகப்பத்தில் வரக்கூடியது வந்து என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு ஹிபத்துன்னு பேர், ஹதியான்னு பேர். இந்த உணவுகளை ரசூலுல்லாஹ் வாங்கி கொள்வாங்க. இப்போ என்னென்னு கேட்டால், அந்த நுசைபாங்கிற வேலைக்கார அம்மாவுக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்கல்ல, அது இறக்கப்பட்டு சதக்காவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல, ஆயிஷா நாய்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அது சதக்கா கிடையாது. ஏன்னு கேட்டால், ஆயிஷா நாய் வந்து அவங்களுடைய முதலாளியாக இருக்கிறாங்க. முதலாளிக்கு போய் என்ன செய்ய மாட்டாங்க, சதக்காவை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு கிடைச்ச உணவு நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அன்பு செலுத்துவோமே என்பதற்காக கொடுக்குறாங்க. அதனால அந்த பெண்ணுக்கு தான் அது சதக்கா, எனக்கு அது ஹதியா. அந்த பெண்ணுக்கு அவங்க கொடுத்தது வந்து சதக்காவை கொடுத்து விட்டாங்க. சதக்காவை வாங்கிய அந்த பெண் வந்து எனக்கு தந்தது எந்த அடிப்படையில் தந்திருக்கிறாங்க, ஹதியாவை தந்திருக்காங்க. லக்கி சதக்கத்துன் உடனா ஹதியத்துன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உனக்கு தான் சதக்கா, எனக்கு நீ ஹதியாவை தானே கொடுக்குற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவை சாப்பிட்றாங்க. அது வேறு ஒரு சட்டத்துக்குரிய விஷயம். இப்போ நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த வீடு, அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு தெரியலை. வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ வீட்டில் ஏதாவது இருக்குதா இல்லையா என்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவில்லை. இவங்க நினைக்கிறாங்க, அவுலியா மகான் பெரியார்கள்னு சொன்னால் மனசில் உள்ளது தெரியும், மறைச்சி வச்சுக்கிறது தெரியும், என்னென்ன இருக்குது அப்படி கண்ணாடி மாதிரி தெரியும், 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் தெரியும், பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிறதெல்லாம் தெரியும், காணாப்போன ஆடுகளை இங்கேருந்தே பார்த்துருவார். இப்படியெல்லாம் மகான்கள் பெரியார்கள் என்று கதை எழுதி வச்சுக்கிறாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்குதான்னு தெரியல. ஒரு பேரிச்சம்பழம் இருக்குதா, சாப்பிட்றதுக்கு ஒரு கஞ்சி கூழ் ஏதா இருக்குதா, ஒன்றுமே தெரியலை. அப்போ இந்த உன்னிடத்தில் ஏதாவது இருக்குதா என்று ரசூலுல்லாஹ் கேட்டதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரியான நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்குது. நீங்களே வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு கிச்சனில் போய் பார்த்தா வேண்டாம் தெரியும். பார்க்காம என்ன இருக்குன்னா கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சாப்பிட என்ன இருக்குன்னு வீட்டில் போய் கேட்பீங்க. கேட்காம உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அங்கே என்னென்ன இருக்குங்கிறது அப்படி ஞானக்கண்ணில் 3வது கண்ணில் பார்க்குற மாதிரியான சக்தி உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, நபிகளுக்கும் இல்லை. நம்மளுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரியான ஒரு பவர் இல்லையோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத காரணத்தினால தான் ஏதாவது இருக்குதா என்று கேட்கிறார்கள். அப்போ மனிதராக தான் வாழ்ந்துருக்குறாங்க. வீட்டில் வந்தோன்னு என்ன செய்யணும், அந்த உணவு வந்திருக்கும் அதை எடுத்து வை அப்படிலாம் கேட்டிருக்கணும். வீட்டில் உணவு இருக்குது, அது கொண்டாந்து வை சாப்பிட போகிறேன் அப்படி கேட்குறத விட்டுட்டு, இருக்குதான்னு சில நேரத்தில் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம்பாங்க, சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபைனி சாயிமுன், அப்போ நான் நோம்பாளியாக இருந்துக்கிறேன், ஒன்றும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அதனால சுபு தொழுது வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது இருந்தால் சாப்பிடுவாங்க. இல்லை என்றால் அப்போ இனிமேல் எப்போ சாப்பாடு கிடைக்க போகுது, இப்போ நோம்பாளியாக இருந்துக்கிடுவோம், அதை நன்மையாக மாற்றிக்கிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ வீட்டில் என்ன இருக்குங்கிறது தெரியல. ரெண்டாவது என்ன தெரியல என்று கேட்டால், அவங்களுடைய அந்த வறுமை இருக்கல, சாப்பிட ஒன்றும் இல்லாத நிலையெல்லாம் இருந்திருக்கல பல சந்தர்ப்பங்களில். அந்த நிலையை மாற்றுற மாதிரி உள்ளே போனோன்னா வகை வகையான பதார்த்தம் இருக்கிற மாதிரி செய்ய வேண்டியதானே, அப்படி தான் நினைக்கிறாங்க. அவுலியா மகான்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் கூட அவர் என்ன செய்வார், அவர் கோடீஸ்வரன் ஆக்கிடுவார், பணக்காரர் ஆக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி மனிதனுக்கு சக்தி இருப்பதாக நினைக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டில் வந்து சாப்பாடு இல்லைன்னு தெரியுது. இல்லைன்னு தெரியறதுக்கு என்ன செய்யணும், உள்ளே வரும்போதே மந்திரத்தில் போகும்போதே வகை வகையாக பிரியாணி எல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகலாம்ல. அதெல்லாம் எல்லாம் கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் எப்படி உணவு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீங்கள் உணவை தேட முடியுமோ அப்படிப்பட்ட நிலையில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். ஒன்று சம்பாதிச்சு தேடணும், அல்ல யாரும் அன்பளிப்பை கொடுக்கணும், அந்த மாதிரி தான் அவர்கள் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்களே தவிர அவங்களுடைய மந்திர ஆற்றலின் காரணத்தினால தேவையான உணவுகளை உருவாக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி எல்லாம் வாழை செஞ்சு காட்டுறான். ஒவ்வொருவரும் ஆன்மீகவாதிகள் மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மத்தியில் தங்கள் கடவுளை போல, கடவுள் தன்மை உள்ளவளை போல கருதி கொண்டு எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமுதாயத்திலே அந்த அவுலியா ஞானி மகான் என்று நடமாடக்கூடிய அந்த அவுலியா அந்த பெரியார் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க,
அப்படி நினைத்து கொண்டு செல்வந்தர்கள்லாம் அவர் காலில் போய் விழுகிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எதை வச்சு விழுகிறாங்க? அந்த மனிதனுக்கு இந்த சக்தி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு விழுகிறாங்க. இவனுக்கெல்லாம் இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குமா இல்லையா? இந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆற்றல்லாம் இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அந்த ஆற்றல் இருக்கணும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தன்னுடைய பசியை போக்குவதற்கான உணவை எல்லா மக்களும் எப்படி கஷ்டப்பட்டு தேடக்கூடிய நிலையில் இருந்தார்கள், அப்படி தான் இருந்தார்கள். இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பட்னியாக இருந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தார்களே தவிர தங்கள் பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் கூட மந்திரம் போட்டு செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் திண்ணை தோழர்கள்னு நிறைய பேர் இருந்தாங்க. திண்ணை தோழர்கள்னால் யாருன்னு கேட்டால், மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்கல்ல, ஹிஜ்ரத்து பண்ணி வந்த மக்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அன்சாரியோட ஜாயின்ட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து வந்த ஒரு ஆளை கூப்பிட்டு, இங்கே உள்ளூர் ஆளை ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ அவரை பொறுப்பேற்றுக்க, நீ இவருக்கு பொறுப்பேற்றுக்க, நீ அவருக்கு பொறுப்பேற்றுக்க என்று சொல்லி வெளியூர்லேருந்து வந்த, மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களை எல்லாம் மதீனாவில் உள்ளவங்களுக்கு பேர் அன்சாரிகள், மக்காவிலேருந்து வந்தவங்களுக்கு பேர் முஹாஜிர்கள். அப்போ ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்களை உதவி செய்யக்கூடிய இந்த மக்களோட ஜாயிண்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் சகோதரராக இருந்துக்கிறங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அவங்க வீட்டில் இடம் கொடுக்கணும், தேவையான உணவுகள் கொடுக்கணும், 2 பேரிச்சை மரம் இருந்தால் ஒரு பேரிச்சை மரத்தை அவர் கொடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாம் அந்த சஹாபாக்களை ஜாயிண்ட் பண்ணாங்க. ஜாயிண்ட் பண்ணதுக்கு பிறகும் ஆளுக்கு கிடைக்காம மிச்சமாக இருக்கிறாங்க. அந்த அன்சாரிகள் எவ்வளோ ஒரு அளவுக்கு தானே ஏற்றுக்குருவாங்க, அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வெளியூர்லேருந்து ஆளுக்கு வந்துட்டாங்க. அப்போ மீதி உள்ள ஆளுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலில் திண்ணை வெளிப்பள்ளிமாங்கல்ல, வெளிப்பள்ளி தான் திண்ணை, பள்ளிவாசலுடைய வெளிப்பள்ளியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இங்கே நீங்கள் தங்கிக்கிறங்க, யாராவது சாப்பாடு எப்படி தந்தால் சாப்பிட்டுக்கிறங்க, இல்லைன்னா இங்கே இருந்து கொள்ளுங்கள்னு வீடு வாசல் இல்லாமல் எந்த ஒரு அரவணைப்பும் இல்லாமல் இருந்தவங்களுக்கு பேர் திண்ணை தோழர்கள். அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லுவாங்க, திண்ணை தோழர்கள்னு. இந்த திண்ணை தோழர்கள் படுற கஷ்டங்கள்லாம் படித்தோம்னா கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல், 2 நாள் சாப்பாடு இல்லாமல், அது திறந்த வெளியில் அப்படி படுத்துக்கொள்வது என்பது இப்போ கஷ்டம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் செய்ய முடிஞ்சா? அவங்க மந்திர சக்தியினால் இனிமேல் உங்களுக்கு திண்ணையெல்லாம் இருக்க தேவையில்லை, டெய்லி திண்ணையில் சாப்பாடு இறங்கிரும், சகனாக பிரியாணி வந்துடும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லை. ஒரு பசியில் மயங்கியே அபூ ஹுரைரா சொல்கிறார், நான் மயங்கியே விழுந்துருவேன், தொழுதுட்டு போகிறவங்களாம் என்னை மிதிச்சுக்கிட்டு போவாங்க, அந்தளவுக்கு பசியில் இருப்போம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் பசியோடு இருக்கிறதை பார்த்து விட்டு கூட அந்த பசியை போக்குவதற்கு மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாங்களே தவிர மந்திர வேலைகளை செய்யலை. மந்திரத்தினால் என்ன செய்யலாம்? அவங்களுடைய வறுமையை போக்குவதற்கு என்ன மந்திரம்னு ஒன்று இல்லை, இருந்ததுன்னு செய்வதற்கு அப்படியான ஒரு பவரோ சக்தியை கொடுக்கவில்லை என்பதை நம்ம இந்த சம்பவத்தில் செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க ஒரு நிலைப்பாடு வச்சுருந்தாங்க. எந்த நிலைப்பாடுன்னு கேட்டால், யார் இறந்து போனாலும் ரசூலுல்லாஹ் தான் ஜனாசா தொழுவிப்பாங்க. மற்ற வக்து தொழுகைக்கெல்லாம் ஆங்காங்கே பள்ளிவாசல் மஹல்லா பள்ளிலாம் இருக்கும், தெருவுக்கு தெரு பள்ளிவாசல் இருந்தது. எல்லாருமே இந்த பள்ளிக்கு தொழு வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மஸ்ஜித் நபவின்னு ஒரு பள்ளி இருக்கிறது, அதில் அந்த பகுதியில் உள்ளவங்க தான் தொழுவாங்க. அந்தந்த தெருக்களில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு பள்ளிவாசல் உண்டாகி கொள்வாங்க. எல்லா முஸ்லீம்களும் இந்த பள்ளிக்கு வரமாட்டாங்க, அவங்க தெருவில் உள்ள பள்ளியில் தான் தொழுவாங்க. ஆனால் ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இங்கே தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு தொழுவிச்சு அதனுடைய அந்தஸ்து கூட தானே. அந்த ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தினாங்கன்னா, தொழுகைங்கிறது பாவ மன்னிப்பு தானே. ஜனாசா தொழுகைங்கிறது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறது. அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதனுடைய தரஜா வேறு, கண்டிப்பாக அதை மன்னிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா ஜனாசாவும் இங்கே வந்துடும். மற்ற வக்து தொழுகைகளை அவங்கவுங்க ஏரியாவில் தொழுது கொள்வார்கள். மௌத்தா போயிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, இங்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுவிச்சிட்டு இருந்தாங்க, யாரையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு ஒரு ஆள் இருந்தார். கூட்டி பெருக்கிற ஆள்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் பொருளாதாரத்தில் அந்தஸ்தில் கம்மியான ஆள்னு அர்த்தம். கூட்டு பிறகு அந்த வேலை செய்கிற ஆளுக்கு என்னது, கொஞ்சம் அந்த அந்தஸ்தில் குறைவான ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆள், ஒரு அற்பமான ஒரு ஆள், அப்படிங்கிற ஒரு ஆளை கூட்டி பெருக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் நினைஞ்சிட்டார்னா இரவில் இறந்துடுறார். அந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி கொண்டிருந்த அந்த சஹாபி இறந்துடுறார். இறந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இருக்க சஹாபாக்கள்லாம் போட்டு ரசூலுல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்களா தொழுகை நடத்தி
அவங்களா கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த அந்த இறந்து போன சாமானிய மனிதரை அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, நம்ம ஒருத்தர் கூட்டி பெருக்கிட்டு ஆளையே காணாமங்கிறாங்க. இவங்க சொல்லவே இல்லை. அடுத்த நாள் வர்றாங்க, டெய்லி தென்படுவார்ல கூட்டி பெருக்கிக்கிட்டு ஆளுன்னா அங்கனுக்குள்ளே நடமாட்டம் இருக்கும். என்னங்க ஒருத்தர் கூட்டி பெருக்கிட்டு இருப்பார், அவர் வந்து காணலை என்று மறுநாள் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் ராத்திரி மூத்தா போயிட்டார், நாங்களே தொழு வச்சு நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் தரணும், ராத்திரியில் எழுப்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் தரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே அடக்கிட்டோன்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள்லாம். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு, அப்படியா, எந்த இடத்துல அடக்குனீங்க, அந்த கபரை காட்டுங்க, என்னுடைய ஜனாசா தொழுகை இல்லாமல் ஒரு அடக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடக்கம் செஞ்ச கபரு அடக்கம் பண்ண இடம் இருக்குல்ல அதை காட்டி அந்த இடத்துல போய் நின்று ஜனாசா தொழுகிறாங்க. இது நம்மளாம் தொழுவக்கூடாது, ஜனாசா தொழுதுட்டா அவ்வளோதான். மண்ணிறையின் மீது செய்கிறது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சிறப்பு. என்னுடைய அந்த ஜனாசா வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும், நீங்கள் சாதாரண மனிதர் என்று நீங்கள் ஜனாசா தொழுகை இல்லாமல் என்னுடைய ஜனாசா தொழுகை அவங்க தொழுதான் அடக்கியிருக்கிறாங்க, நான் தொழுகை நடத்தாமல் அடக்கிட்டீங்கன்னு சொல்லி போய் அங்கே தொழுவாங்க. எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மூத்தா போனாலும் சரி, நம்ம இந்த உம்மத்துக்கு செய்கிற, நம்மளோட வாழ்ந்த மக்களுக்கு செய்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம ஜனாசா தொழுகை நடத்தி துவா செய்கிறது தான். அதுதான் செய்ய முடியும், அது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஜனாசா தொழுக மாட்டாங்க. யாருக்கு தொழுக மாட்டாங்கன்னா, கடனாளிக்கு. கடன் பெற்றார்னு வைங்களேன், ஒருத்தர் கடனாளியாக இருந்து மூத்தா போயிடுறார், ஜனாசா வரும். ஜனாசா வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவருக்கு கடன் இருக்குதா, வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னா, ஹல் அலைஹி மின் தைனின். இது புகாரில் 2295 ஹதீஸில் வருகிறது. ஒரு ஜனாசா கொண்டு வந்தவொன்னு ரசூலுல்லாஹ் கேட்குற முதல் கேள்வி என்னென்னு கேட்டால், இந்த ஜனாசாவை வந்திருக்கிறாரே இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா, அதான் யாருக்காச்சும் இவர் கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மக்கள் என்ன செய்வாங்கன்னு, இல்லை கடன்லாம் ஒன்றும் கிடையாது, கடன் இல்லாமல் தான் மூத்தா போயிருக்கிறாரு, அப்போ நான் தொழுவிக்கிறேன்னு தொழுவிச்சிருவாங்க. அப்புறமேல என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு ஜனாசா வரும், அப்போ கேட்பாங்க, இல்லை அவர் கடன் இருக்குது, கடன் இருக்கும்னா நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க, ஏன்னா கடனாளிக்கு வந்து மனிதன் சம்மந்தப்பட்ட ஹக்கு அது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் போய் மன்னின்னு துவா செஞ்சாலும் எடுபடாது. கடன்கிறது அல்லாஹ் சம்மந்தப்பட்டது தான் மன்னிப்பு கேட்கலாம். கடன்கிறது மனிதன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இன்னொருத்தருடைய ஹக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதை கொடுக்காமல் ஒரு மூத்தா போனார்னா நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது? அப்படிங்கிறதுனால நான் நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க, என்னுடைய மன்னிப்பு கேட்குறதுக்கு வந்து ஒரு பயனற்றதாக போயிடும் என்று சொல்லி தொழுவிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் என்ன செய்வோம், அப்படி சொன்னோன்னு என்ன செய்யறேன்னா, அபூ கத்தாதான்னு ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அவர் சொல்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் கொடுக்குற கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, கடன் நாளைக்கு தொழுவிப்பாங்க. இது புகாரில் 2295 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இப்போ நபிகள் ஆனால் இது கூட நினைச்சிட்டாங்கன்னா பிறகு மாற்றிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இப்படி கேட்டாங்க, பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஹசானாவில் நிறைய ஜக்காத்து பணம்லாம் வந்து குவிந்து பணம் தாறுமாறா குவிய ஆரம்பித்த பிறகு யாராவது ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் அந்த கடனை வந்து ஏன்ட்ட வாங்கிக்கிறங்க, கடனுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்குருவாங்க. துவக்க காலத்தில் ரொம்ப வறுமை கஷ்டமாக இருந்த நேரத்தில் இந்த கடனுக்கு இப்படி கேட்பாங்க. பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஜனாசா வந்தவுடனே இவர் கடன் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாண்டா, அந்த கடன் வந்து பைத்துல் மாலில் வாங்கிக்கிறங்க, யாரெல்லாம் இவர்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அந்த கடன் ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது பிற்காலத்தில் இருக்கல, ஆரம்ப காலத்து சம்பவம் இது. பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த ஜனாசாவுடைய எந்த மனிதனுடைய கடனுக்கு நான் பொறுப்பாளின்ட்டாங்க. ஒரு கடனாளியாக ஒரு மூமின் மௌத்தா போனான்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பாளி நான் தானே, அது அவங்க தலைவராக இருக்கிறேன், அதனால் எனக்கு தான் அந்த பொறுப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனை அவங்க தீர்த்துருவாங்க பிற்காலத்தில். இது முந்தி நடந்த சம்பவம். இதில் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வருதுல, வந்த உடனே இவர் மீது கடன் இருக்கானே விசாரிக்கிறாங்க. எல்லா சக்தியும் மிஞ்ஞான கண் இருக்குது, மூணாவது கண் இருக்கிறது, அகக்கண் இருக்கிறது, அவங்க எல்லாத்தையும் பார்த்து அறிந்து கொள்வார்கள்னு சொல்வதாக இருந்தால், அந்த ஜனாசா வந்த உடனே அப்படி படமாக ஓடிடுமா இல்லையா? இவர் யார் யார்கிட்ட கடன் வாங்கினது எவ்வளோங்கிற வரைக்கும் தெரிஞ்சிடணுமே. கடன் வாங்கினது மட்டும் தெரியாது, எவ்வளோ வந்திருக்காரு, யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறலாம் தெரியுமில்ல. வந்தவன் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இவர் என்ன கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு கடன் இருக்குதான்னு மக்கள்கிட்ட தான் கேட்குறாங்க. ஹல் அலைஹி மின் தைனின், இவர் யாருக்காச்சும் கடன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கடன் கொடுக்கணும்னு சொன்னால் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க. அப்போ கடன் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னால் தொழுவிப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஜனாசாவை வரக்கூடிய ஒரு ஆள்
அவருக்கு கடன் இருக்குதா இல்லையாங்கிறத கேட்டு தானே தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கேட்டு என்ன விளங்குகிறது? விசாரித்து தான் அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு மனிதன் கடனாளியாக இறந்து போனானா இல்லையா என்பது அது ஒரு மறைவான விஷயம். சம்மந்தப்பட்டவர்களுக்கு வேண்டாம் தெரியும், தொடர்பு இல்லாதவர்களுக்கு தெரியாது. உங்களோட நெருங்கி பழகிற 4 பேருக்கு வேணால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அனைவருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப நெருக்கமில்லாத ஒருவராக இருந்து அவர் இறந்துட்டார்னு சொன்னால் அவர் கடனாளியாக இருந்தாரா கடன் இல்லாமல் இறந்தாரா என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதது போல் எனக்கு தெரியாதது போல் எல்லா மக்களுக்கும் தெரியாதது போல் அவங்களும் தெரியவில்லை. அப்போ ஏன் இல்லை அந்த மனிதர் மாதிரி அவங்கள வாழ வைக்கிறான்? எல்லாம் நினச்சிருந்தான்னு சொன்னால் அந்த ஜனாசா வரும்போதே வஹி தொடர்பு வேறு இருக்குல்ல, அந்த வஹியை கொண்டு அறிவிக்கலாம்ல. முகமதே இந்த ஆள் ஒரு 10 லட்ச ரூபா கடனாளியாக இருக்காருன்னு ஒரு வஹியில் அறிவிச்சு விட்டுலாமா இல்லையா? அப்படியே செஞ்சானல்ல. வஹி தேவைக்கு தான் வஹி, மார்க்கத்தை சொல்வதற்கு தான் வஹியை தவிர மற்ற அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இல்லை, வஹியில் வர கிடையாது. அப்போ இதுவும் அவங்க தெரியலை. அதே மாதிரி இந்த கூட்டி பெருக்கிட்டு இருந்த ஒரு ஆளை ராத்திரி அடக்கிட்டாங்கல்ல, அடக்குனாள் எப்போ பார்க்குறாங்க ஆளை காணாம், எங்கே அந்த ஆளுன்னு கேட்குறாங்க. அவர் நேற்று மூத்தா போய்ட்டு ராத்திரியே மூத்தா போய்ட்டு அடக்கிட்டோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்பயும் அதை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. அடக்க போகும்போது நினச்சிருப்பாங்க, வந்தவுடனே ஏன்பா என்னை கேட்காம நீங்கள் அடக்கிட்டீங்க, அப்புறம் காட்டுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதையும் கேட்கத்தான் செய்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தெரிவது என்ன காட்டுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறமான அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார்களே தவிர, வஹியை தவிர. அல்லாஹ்விலிருந்து வஹியாக சில அறிவிப்புகளை கற்றுக் கொடுப்பான். அது நீங்களாக மற்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா மனிதர்கள் போன்ற நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படிங்கும்போது எப்படி மகான் பெரியாருக்கெல்லாம் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய கொடுக்குறான், அந்த ரசூலுல்லாஹ்க்கு தானே கொடுப்பான்ல. இந்த உம்மத்திலே அவங்க தான் மேலானவங்க நம்ம நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பில் இருக்கிறவங்கன்னு விளங்குகிறோம். பல விஷயங்கள் நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் அவங்க வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அப்படி ஒரு இறை தொடர்பில் இருந்திருந்தால் கூட அதை தேவையானதை சொல்லி கொடுத்தான, அதை தவிர கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண மனிதருக்கு இருக்கிற மாதிரியான ஆற்றலும் அறிவும் தான் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் போயிருக்கும்போது இளைப்பாறுவதற்காக என்ன செய்வாங்கன்னா, பிரயாணத்தில் ஓய்வு எடுப்பாங்க. ஏன்னா பிரயாணம்ங்கிறது நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிகிற பிரயாணம் கிடையாது. ஒரு பிரயாணம்னு சொன்னால் இன்னும் 300 மைல் 400 மைல் ஒரு பிரயாணம் பண்ணி போவதாக இருந்தால் அது சில நாட்கள் அந்த பயணம் நீடிக்கும். அப்போ இடையில என்ன செய்வாங்கன்னா, ஓய்வு எடுப்பாங்க. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது வெயில் இல்லாத நல்ல நிழல் வந்த உடனே ஒரு இடத்துல இளைப்பாறுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஓய்வு எடுப்பதற்காக தங்குறாங்க. சஹாபாக்களோடு போகிறாங்க. என்ன பிரயாணம்ன்றது அரிசியில் வரல. ஒரு பிரயாணத்தில் சஹாபாக்களோடு போய்கிட்டு இருக்கிற பிரயாணம்னா பெரும்பாலும் போராக தான் இருக்கும். வேறு என்னத்துக்கு போக போகிறாங்க? போராக இருக்குன்னு இல்லாட்டி உம்ரா ஹஜ்ஜுக்கு போனதாக இருக்குது. வேறு எதுக்கு போயிருக்கிறாங்க? வியாபாரத்துக்கெலாம் போகலை. நபி அவருக்கு முந்தி தான் போயிருக்கிறாங்க. நபியானதுக்கு பிறகு வியாபாரத்து போக்குவரத்துலாம் கிடையாது. போனால் சஹாபாக்களோடு போவாங்க, ஒரு போருக்கு போவாங்க, இல்லைன்னா ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கு வேறு பிரயாணம் அவங்களுக்கு இருக்கலை. ஏதோ ஒரு போராக தான் இருக்கும். என்னென்னு வரல ஹதீஸில். போகும்போது இளைப்பாடுறதுக்கு தங்குறாங்க. தங்கினவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இது கழிப்பிடம் போவாங்கல்ல, கழிப்பிடம் போவதாக கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. மலை ஜலம் கழிப்பதற்கு போவதாக இருந்தால் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லி தூரமாக போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்காக இந்த போயிட்டு வர்றேன்னு வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட ஒரு எறும்பு புற்று இருக்குது. எறும்பு புற்று இருக்கும்ல, அவங்களுக்குள்ளே படுத்தா நம்மளை கடிச்சு பொறுங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே இருக்கிற ஒரு ஆள் தீயை வச்சு அதை கொளுத்துறாரு. எதை? எறும்பு புற்றை கொளுத்திக்கிட்டு இருக்கிறாரு, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வர்றதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவங்க படுத்து கிடக்கிற ஒரு இடம். அப்போ எறும்பு அவங்களுக்குள்ளே இருந்துச்சின்னு சொன்னால் நம்மளை கடிச்சிரும். அதனால் என்ன செய்வோம்னு கேட்டால், எறும்பை சாவடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டால், வரும்பொழுது அவுக்கது ரஜுலுன் அலா கரியத்தின் அம்லின், ஒரு எறும்பு புற்றின் மீது ஒரு மனிதர் தீ மூட்டி விட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க, ஐயுக்கும் ஃபாலஹாதா, இதை யார் செஞ்சது? எறும்பு புற்றில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. எறும்பு புற்றில் என்ன செய்கிறது? தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது. தீயை தான் பார்க்குறாங்க, யார் வச்சதுங்கிறத பார்க்கல. அவங்க வர முந்தி ஒருத்தர் வச்சுட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயுக்கும் ஃபாலஹாதா, இதை செஞ்சால் யார்? யார் இந்த மாதிரி எறும்பு புற்றுக்கு தீ வச்சதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் சொன்னார், ஆனால் யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான் வச்சேன், நான் தான் நெருப்பு வச்சேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்துஃபியா
முதல்ல தீயை அணைச்சிரு, முதல்ல நெருப்பில் வைத்து என்ன செய்யக்கூடாது, எதையும் வேதனை செய்யக்கூடாது, எறும்பை வந்து நெருப்பு வச்சு கொளுத்தி சாவடிக்கக்கூடாது, தப்பு அது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணைக்க சொல்லிட்டாங்க. இது வந்து அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதில் நம்ம தெரிகிற விஷயம் என்னென்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது தெரியும்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்க, போகும்போதே இவர் தீ வைக்க போகிறான்னு தெரிஞ்சு நெருப்பு வச்சிடக்கூடாது பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். சரி, போயிட்டு வர்றாங்க, நெருப்பு எரியிறத பார்க்குறாங்க, எறும்பு புற்றுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. வச்சோன்னு என்ன செய்யணும், வா ஏன் தீ வச்சேன்னு கேட்கணும்ல, தெரிஞ்சிருக்குமே. ஆனால் யார் வச்சாங்கிறது தெரியணுமா இல்லையா? வந்தோடனே என்ன செய்யணும், யார் வச்சாரோ நேராக கூப்பிட்டுங்க, வா நீ எதுக்காக தீ வச்சேன்னு அப்படி கேட்டிருக்கணுமா இல்லையா? யாருன்னு கேட்குறாங்க. அவர் நான் தான் சொன்னதுனால தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிச்சு. அவர் கல் மாதிரி பேசாமல் இருந்துட்டார் வைங்க, யாரும் சொல்லணுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்போ யார் இதை வச்சதுன்னு ஐயுக்கும் ஃபஅலஹாதா, இதை செஞ்சால் யாருன்னு என் கேட்குறாங்க. அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவங்க அனைத்தும் அறிந்த ஒரு நிலையில் அல்லாஹ் என்ன செய்யலை, அவங்க வைக்கலை. இது வந்து அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க எல்லா வகையிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள், நம்ம இந்த மோஜிசா அற்புதங்கள் மாத்திரம் 4-5 விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இறைத்தன்மை இருப்பது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அவங்களுடைய 23 வருஷ வாழ்க்கையில் சும்மா 4-5 சம்பவங்கள், பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் மனிதராக தான் இருக்கிறாங்க. பல்லாயிரக்கான உண்பது, பருகுவது, நடந்தது, போனது, வந்தது, எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை மிஞ்சின ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்போ எப்படி இந்த மகான்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு அல்லாஹ் கொடுப்பான்? இந்த மகான் பெரியார்னு சொல்லக்கூடியவங்களாம் எப்படி அல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க செய்வாங்க நம்புகிறாங்க? எல்லாம் ரசூலுல்லாஹ் பற்றி சரியான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக வழங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கதைகளுக்கெல்லாம் இடமே இருந்திருக்காது. சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பாங்க, என்னடா அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இல்லை, நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த சம்பவங்களெல்லாம் நம்ம சம்பவமாக செஞ்சுட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் வந்தார்கள், சாப்பாடு இருக்கான்னு கேட்டார்கள், இல்லைன்னு அப்படின்னு போயிடுமே தவிர விளங்க வேண்டிய விஷயம் என்ன, கேட்டுத்தான் தெரியக்கூடிய நிலையில் இருந்தார்கள்ங்கிற அந்த விஷயம் சேர்ந்து பதியணும். இப்படி ஏராளமான இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம சென்னையில் அந்த அசோக் நகர் என்கிற ஒரு பகுதியில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு பள்ளிக்கூடம் அது. இந்த அரசாங்க பள்ளிக்கூடங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி அது துறை சார்ந்த நிபுணர்களை வைத்து அழைத்து ஒரு சொற்பொழிவு மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. பாடங்கள் போக மற்ற விஷயங்களுக்கு தற்கொலை செய்கிறாங்களா, தற்கொலைலாம் செஞ்சிடக்கூடாது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா, மது போதையில் இருக்கிறாங்களா, அல்லது போதைப் பொருளுக்கு பழக்கமாக இருக்கிறாங்களா, அப்போ என்ன செய்வாங்க, ஆசிரியர்கள்லாம் அது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு நிபுணரை அழைத்துக்கிட்டு வந்து நீங்கள் அந்த போதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தலைப்புகளை சொல்லுவதற்காக வேண்டி இப்படி அழைத்து உரை நிகழ்த்தலாம்னு ஒரு அனுமதி இருக்கிறது, பொது அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆளை கொண்டாந்து அழைத்து பேச வைக்கிறாங்க. எதுக்கு, தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அந்தால் என்ன பேசுகிறாருன்னா, அவ்வளோ மௌட்டிகத்தையும் முட்டாள்தனத்தையும் மாணவர்கள்ட்ட ஒருத்தன் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவன் யார், இவன் தன்னம்பிக்கை பேசுகிறவனா அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அங்கே உள்ளவங்கள்ட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா, அது காரணம் நீங்கள் முன் பிறவியில் செய்த பாவம். நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறீங்களா, அதுக்கு முந்தின பிறகு என்னமோ செஞ்சுருப்பீங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது என்று தான் கல்வி திட்டத்தில் இருக்கிறது. மூட நம்பிக்கையை விதைக்கிற விதமாக என்ன செய்கிறார், அவர் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார். அப்போ அது மாதிரி என்னென்னா, நமக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்குன்னு சில வேதங்கள் இருந்தது, சில மந்திரங்கள் இருந்தது. ஒரு மந்திரத்தை ஓதினால் நெருப்பு மலையை இறங்கும், ஒரு மந்திரத்தை ஏறி ஓதினால் அப்படி நம்ம பறந்து போகலாம், அதையெல்லாம் எதிரிகள் அழித்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படியே இந்த காவிகள் புழுகுவாங்கள்ல, அதை அப்படியே வாந்தி எடுக்கிறார் மாணவர்கள்ட்ட. எடுத்த உடனே அங்கே ஒருத்தர் சங்கர்ன்ற ஒரு ஆசிரியர், அவர் கண்ணும் தெரியாத ஆள், ஊனமுற்ற ஒரு ஆள், அந்த அந்த கோட்டாவில் டீச்சராக இருக்கார். அவரையும் சேர்த்து சொல்கிறாரு, குருடனாக இருக்கிற காரணம் என்னது, முன்பு அதான காரணம். அவர் கோவம் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது,
இது மாதிரி பேசுவதற்கு இடமில்லைன்னு அப்படி தான் பேசுனேன்னு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அது வீடியோவாக எடுத்து இணையதளங்கள்லாம் பரப்பி விட்டாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் இவரை எப்படி கூப்பிட்டாங்க, இவர் தன்னம்பிக்கை பேச்சாளர்னு எப்படி நீங்கள் நினச்சி கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி தலைப்புகளில் பேசுகிற மூட நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு தானே பள்ளிக்கூடம் என்று சொல்லி வைரலாகி பயங்கரமாக ஆளாளுக்கு கேள்விகள்லாம் கேட்ட உடனே கடைசியில் முதலமைச்சரே இறங்கி அதுக்கு மறுப்பு சொல்கிற அளவுக்கு கல்வி அமைச்சர் மகேஷ் என்ன செய்கிறாரு, அவர் அன்பிலுடைய மகன் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரும் கண்டித்து இது தப்பான விஷயம், இதை யார் கூப்பிட்டாங்களோ அவங்க நடவடிக்கை எடுப்பேன், இது இதுக்கு அனுமதி கிடையாது, இந்த மாதிரி மூட நம்பிக்கை பேசுவதற்கு எங்களை மீறி நடந்திருக்கிறது, அதை விடமாட்டோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த தலைமை ஆசிரியர் இடமாற்றம் வேறு செஞ்சுட்டாங்க. அது மாதிரி இவர் அங்கே இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புனால அவர் ஒரு வழக்கும் போடுவோம் என்று எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. இது அரசின் மீது நம்ம குறை சொல்ல முடியாது. பல்லாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நடக்கிறது என்னங்கிறது தெரியாது. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் காவிகள் எந்த அளவுக்கு கல்வி கொடுத்த கூட இருக்கான்னு பாருங்கள். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் யாரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கருத்துக்களை நச்சு கருத்துக்களை விதைக்கலாம்ங்கிற அளவுக்கு இருப்பார்களே. ஆனால் அந்த தலைமை தமிழரசு அந்த ஆசிரியருடைய பேர், அந்த தலைமை ஆசிரியரை நினைஞ்சிட்டாங்க இன்றைக்கி இடமாற்றம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க முதல் கட்டமாக. அப்புறம் 3 நாளைக்குள்ளே விசாரித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நல்ல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் வீரியமாக என்ன செய்யணும், அரசாங்கம் எந்தெந்த கல்விக்கூடங்களில் இந்த மாதிரி காவி சிந்தனை உள்ளவங்க இது மாதிரி இயக்கங்களோட தொடர்பு உள்ளவங்க இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அவர்கள் இனிமேல் இது நடக்காதவாறு என்ன செய்யணும், அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.